பாரதிதாசனோட அழகின் சிரிப்பு கவிதை தொகுப்ப கீட்ஸ்னுடைய கவிதைகளுக்கு ஒப்பிடுவாங்க. பாரதிதாசன் கவிதை தொகுப்புகள் எல்லாத்தையும் உங்கள எத்தனை பேர் முழுசா படிச்சிருக்கீங்க? கை தூக்குங்க. மொத்தமே 2 பேர் தானே? 3 பேர் மேடம். 3? உங்களையும் சேர்த்து. என்ன சரவணா, பாதி கை மட்டும் தூக்கிருக்க? எல்லாத்துலயும் பாதி தான் படிச்சிருக்கேன் டீச்சர். அவர் பிறந்த இந்த 100வது ஆண்டிலாவது அவருடைய படைப்புகள் எல்லாத்தையும் எல்லாரும் படிக்கணும். அவருடைய கவிதைகள்ல உங்களுக்கு பிடிச்சது எது? மிஸ்டர் அழகப்பன், நீங்க சொல்லுங்க. குடும்ப வழக்கில் ஒரு இடம் வருதுங்க. வீட்டு வேலைகளெல்லாம் செஞ்சு முடிச்ச தலைவி கட்டிலறைக்கு வர காத்திருக்கும் தலைவன் அவளை ஆசையோட நெருங்க தலைவி சொல்றா, உவப்பின் நடுவிலே ஒரு கசப்பான செய்தி ஒன்று கேட்பீர். அதிகாலை தொடங்கி நாம் இரவு மட்டும் அடுக்கடுக்காய் நமது நலம் சேர்ப்பதல்லால் இதுவரைக்கும் பொது நலத்துக்கு என்ன செய்தோம் என்பதை நாம் நினைத்து பார்ப்பதும் இல்லை. இன்றைக்கு கரியென்ன செலவியாது, ஏகாளி வந்தானா, வேலைக்காரி சென்றாளா, கொழுக்கட்டை செய்யலாமா, செந்தாழை வாங்குவோமா, கடச்சரக்கை 1க்கு 3ஆக விற்பதென்னாள், உன்மீதில் எனக்கு ஆசை பொய்யா, மாடு குண்டர்நிகர் குடனிறே கறப்பதுண்டா, கொடுக்கல் என்ன வாங்கல் என்ன, இவைதான் கண்டோம். தமிழர் என்று சொல்லிக் கொள்கின்றோம் நாமும் எப்போது தமிழனுக்கு கையாலான நமது உழைப்பை ஒரு காசை செலவு செய்தோம்? நாம் இதனை என்றேனும் வாழ்நாள் தன்னில் அமைவாக குந்தி நினைத்தோமா? இல்லை. அனைவரும் இவ்வாறு இருந்தால் எது நடக்கும்? இந்த தாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. குடும்ப வழக்குல பாரதிதாசன் என்ன சொல்லிருக்காரு? அதுல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் நான் எழுதியிருக்கேன். தலைவிக்கு தலைவன் சொல்ற புத்திமதி எப்போ தெரியுமா? முதலிரவும் போது. முதலிரவும் போது நேரத்தை வீணாக்குவாங்களா யாராவது? அதானே புதுசு. வழக்கமா அங்க என்ன நடக்கும்? ஓ தெரியுமே, எத்தனை சினிமால பாத்திருக்கேன். அவ கால்ல விழுந்து வணங்குவா, இவன் அசடு வடிவா, அவ ஆனந்த கண்ணீர் வடிப்பா, இவன் கட்டி பிடிப்பா, அவ தூளுவா. அப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்ட மாட்டானுங்க. ஏதாவது கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற பொம்மைக்கு கேமரா போய் நிக்கும். ஆனா இந்த முதலர்வு அப்படி இல்ல. படிக்கிறேன் கேளு. சாதிமல்லி பூச்சரமே, சங்கத்தமிழ் பாச்சரமே, ஆசை என்ன ஆசையடி, அவ்வளவு ஆசையடி, என்னென்ன முன்னே வந்து கண்ணே நீ கொஞ்சம் கேட்டுக்கோ. காதலில் உண்டாகும் சுகம் இப்போது மறப்போம். கன்னித்தமிழ் தொண்டாற்று, அதை முன்னேற்று, பின்பு கட்டிலில் தாலாட்டு. யாதும் ஓரண யாரு சொன்னது சொல்லடி, பாடும் நம் தமிழ் பாட்டன் சொன்னது பெண்மணி. பாடும் நம் தமிழ் பாட்டன் சொன்னது கண்மணி. படிக்கத்தான் பாடலா நினைச்சு பார்த்தோமா? படிச்சதை நினைச்சு நாம் நடக்கத்தான். கேட்டுக்கோ ராசாத்தி, தமிழ் நாடாச்சு, இந்த நாட்டுக்கு நாமாச்சு. மிஸ்டர் அழகப்பன், ஒரு நிமிஷம். என்னது? இங்கிலீஷ் லெக்சரரா இருந்த என்ன ஒரு தமிழ் கவிஞரா மாத்திட்டீங்க. கவிஞரா இல்ல கவிதாயினின்னு சொல்லணுமா? எப்படி வேணா சொல்ல. நேத்து நீங்க சொன்ன பாரதிதாசன் கவிதையை பேஸ் பண்ணி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அதை படிச்சு பார்த்துட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ஏன் அபிப்பிராயம் என்னங்க அவ்வளவு முக்கியமா? நான் உங்க அபிப்பிராயத்தை மதிக்கிறேன். நோ 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 நோ, அதை எங்க படிக்க கூடாது. சாவகாசமா வீட்டுல போய் படிங்க. சரிங்க டீச்சர். கிளாஸ் ரூம்க்கு வெளியில நான் டீச்சர் இல்ல. என்ன? கண்மணி, என் பேரை சொல்லி கூப்பிடலாம். ஹலோ, நீ இந்த லைப்ரரி மெம்பரா? நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. இல்ல, இன்னைக்குதான் மெம்பரானே. அப்படியா? எல்லா கேசஸும் கிடைக்குங்க. ஹிந்தி, தமிழ், மலையாளம், கன்னடம், இங்க பூரா இங்கிலீஷ். ஆக்ஷன், காமெடி, ஜெனரல், அட்வென்ச்சர், சஸ்பென்ஸ், டிடெக்டிவ், ஓல்ட் கிளாசிக்ஸ், கிரைம், கார்ட்டூன், ஹாரர், மியூசிக்கல், டிவி சீரியல், ஸ்போர்ட்ஸ், சயின்ஸ் ஃபிக்ஷன். மெனு சொன்ன ஹோட்டல் முதலாளி மாதிரியே இதையும் ஒப்பிக்கிறீங்களே. என்ன மாதிரி கேசட் உனக்கு? நான் என்ன ஹெல்ப் பண்றேன்? ஓ தேங்க்யூ. நான் அடுத்த மாசம் பாம்பே தமிழ் சங்கத்துல ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். அதுக்கு ஏதாவது புதுமையா ஒரு டான்ஸ் ஐட்டம் செட்டப் பண்ணணும்னு முயற்சி பண்றேன். டான்ஸ்ல எத்தனையோ புதுமை செய்யலாம், ஆனா சொல்ல போற விஷயம் புதுசா இருக்கணும்னு பாக்குறேன். பொதுவா நம்ம நாட்டியங்கள்ல ஒண்ணு பக்தி ரசம் இருக்கும், இல்ல சிங்கார ரசம் இருக்கும். எஸ், யூ ஆர் கரெக்ட். மோஸ்ட்லி கடவுளை பத்தியும் காதலை பத்தியுமே இருக்கும்.
ஏன் கணிதத்தை பத்தியும் கம்ப்யூட்டரை பத்தியும் டான்ஸ் இருக்க கூடாது? நீ சந்திரலேகாவோட டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தது இல்லையா? எல்லாமே மேத்தமேட்டிக்கல் தியரம்ஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி கருத்துல ஏதாவது புதுமை இருந்தா செய்யறதுக்கும் சேலஞ்சிங்கா இருக்கும். இல்லன்னு நாங்க ஸ்வீட் போடுறோமே, எப்பவும் மைசூர் பாக்கு, குலாப் ஜாமுன், ஜாங்கிரி, பாதுஷா, பாசந்திங்கிற மாதிரி ஆயிடும். ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன ஐடியா சொல்லுங்க. பாரதிதாசன் கவிதையில இருந்து ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன். அப்பா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்மணி, 4வது எம்ஏயும் பாஸ் பண்ணிட்டேன். இனிமே என்ன பாக்கி இருக்கு படிக்க? அவ்வளவுதான் நினைக்கிறேன்ப்பா. அக்கா, இனிமே படிக்க போற எம்ஏக்கு சிலபஸே கிடையாதுக்கா. ஏய், சும்மா இருக்க மாட்டே, அதிக பசங்க. இந்தா. இன்னொரு ஸ்வீட் பாக்கெட் பார்த்துட்டேனே, அது யாருக்கு? இல்லையே. இல்லையா? யாருக்குன்னு எனக்கு தெரியும். ஹோட்டல்காரனுக்கே நீ ஸ்வீட் கொடுக்க போறியா? குட். வாங்க வாங்க, கண்மணி கண்மணின்னு போன்ல கொஞ்சிராப்ல பேசுறாரு. நீங்க தானா அது? உங்க பேரே அதானா? நான் தான் அதரா பண்ண சொத்து. மிஸ்டர் அழகப்பன் இல்லையா? முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? அவர்கிட்ட தான் சொல்லணும். அப்படின்னா நீங்க அந்த அம்மா வீட்டுக்கு தான் போகணும். எந்தம்மா? அடடே, உங்க கார் சேப்பு. சேப்பு காருக்கும் பச்சை காருக்கும் தான் போட்டியா? எந்த கார் ஜெயிக்க போகுதுன்னு பாக்கணும். அம்மா காரு பச்சை. எந்த அம்மா? அவங்க 2 பேரும் மணிக்கணக்கு அப்படின்னு பேசிப்பாங்க டெலிபோன்ல. ஒருவேளை பாடிக்கிறாங்களோ, ஹலோ மை டியர் ராங் நம்பர்ங்கறாப்ல. அந்த அம்மாவுக்கு நல்ல சங்கீத ஞானம் உண்டு. யார் யார் அந்த அம்மா? அதெல்லாம் எதுக்குங்க? அப்புறம் அந்த அம்மா விலாசம் என்னன்பீங்க? இங்கதான் 27 வால்மீகி தேரு. நான் உண்மையை சொல்லணும், அது ஏதாவது வம்புல வந்து முடியும். எனக்கு ஏமா வம்பு? ரொம்ப நல்லா இருக்குக்கா இது. நீ அவருக்கு எழுதி அனுப்பிச்ச கவிதையை அவகிட்ட போய் பாடிட்டு இருக்காரா? இது என்ன அநியாயமா இருக்கு? அக்கா, துவண்டு போய் கோட்டை விட்டுடாத. காதல் சுதந்திரம் மாதிரி போராடித்தான் ஜெயிக்கணும். ஃபைட் ஃபைட் till the end. காதலுக்கு முக்கியம் ஊடல், ஊடலுக்கு முக்கியம் சாடல். கிளாஸ் ரூம்ல சாடு, புடி புடின்னு புடி, மாட்டு மாட்டுன்னு மாட்டு. Yes. What is in a name that which we call a rose by any other name would smell as sweet? இது யார் சொன்னது? மிஸ்டர் அழகப்பன், நீங்க சொல்லுங்க. சரி போகட்டும். A rose is a rose is a rose. இது யார் சொன்னது? உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது சொல்லிருப்பாங்களோன்னு யோசிக்கிறீங்களா? காகிதப்பூ கூட ரோஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு. A rose is a rose. யார் சொன்னாங்கன்னு எப்படி தெரியும்? மத்த ஆக்டிவிட்டீஸ் நடுவுல படிப்பையும் கொஞ்சம் கவனிக்கணும் சார். நீங்க பெரிய ஹோட்டல் முதலாளியா இருக்கலாம் சார், ஆனா இங்க one of the students, mind you. Yes, கண்மணி பேசுறேன். எனக்கு ஒரு விளக்கம் வேணும். உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசணும். விளக்கம் பாடத்துல தானா? கிளாஸ் ரூம்லயே பேசிக்கலாம். இல்ல, இது கிளாஸ் ரூம்ல உங்க பிஹேவியரை பத்தின சந்தேகம். நான் ஒரு வாரமா பார்த்துட்டு வரேன். என்ன ரொம்ப ஹார்ஷா நடந்துறீங்க, தொடர்ச்சியா இன்சல்ட் பண்றீங்க. அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களுக்கே புரியலையா? புரியலன்னு தானே கேக்குறேன். உங்களோட பேசிட்டு இருக்க இப்ப நேரம் இல்ல. நான் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அங்கேயே வந்து சந்திக்கிறேன். எந்த கோயில்? குன்றத்தூர். சரிங்க, அங்கேயே பாக்குறேன். ஏதோ சுவாரஸ்யமான திரும்ப வரும் போல இருக்கு. ஐயோ, கோயிலுக்கு போக முடியாதபடி கால் இப்படி உடஞ்சு கிடக்குதே. அடடே, பச்சைக்காரு, நான் தான் அதரா பண்ண சொக்கு. இங்கெல்லாம் இருக்கேன். என்ன வேணும் உங்களுக்கு? மிஸ்டர் அழகப்பன் இருக்காரா? நீங்க தான் பிரியா ரஞ்சன்ல. உங்க ஆட்டத்தை பார்த்தது இல்ல, ஆனா உங்க குரலை அடிக்கடி கேட்டிருக்கேன். அப்படியா? எப்படி? ஆமா, பின்ன டெலிபோன்ல குரலை தானே கேட்க முடியும். ஓஹோ, நீங்க தான் அந்த கிராஸ் ஸ்டாப் பேர் வழியா? வம்பு தும்பலாம் எனக்கேமா. கால் மட்டும் குணமாயிட்டா கம்பி எக்ஸ்பிரஸ்ல போய்கிட்டே இருப்பேன். மிஸ்டர் அழகப்பனுக்காக ஒரு புது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிட்டு வந்தேன் சிங்கப்பூர்ல இருந்து. கேசியோ, அது கொடுக்கலான்னு வந்தேன். அங்க வச்சுட்டு. இதே காதல் பரிசும்பாளா? அவரோட போன்லயே பேசுகிறேன். குன்றத்தூர் முருகன் பேர்ல டெலிபோன் இருக்குமா? கோயிலுக்கு போயிருக்காரா?
இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? அந்த வாத்தியாரம்மா கோயிலுக்கு போயிட்டாங்க. உடனே பதறி அடிச்சுட்டு இவரும் கோயிலுக்கு போயிட்டாரு. பாடத்துல ஏதோ சந்தேகம் இருக்கும் போல இருக்கு. வாத்தியாரம்மாவுக்கு சந்தேகமா இல்ல இவருக்கு சந்தேகமா தெரியல. உங்க 2 பேருக்கு தான் போட்டி போல இருக்கு. யார் ஜெயிக்கிறீங்க பாக்கணும். என்னங்க அது? வாத்தியாரம்மாவை வார்த்தைக்கு வார்த்தை இவர் கண்மணி கண்மணின்னு கூப்பிடுறாரு. அது ஆசையா கூப்பிடுற வார்த்தையா இல்ல பேரே அதான் இருக்குமா? இவனுக்கு என்னடா வம்புன்னு பாக்குறீங்களா? அதானே எனக்கு ஏமா வம்பு. அப்பா என்ன ஓட்டம். இந்த அம்மா ஆட்டம் ஆடுறதை விட்டுவிட்டு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கலாம். உங்களுக்கும் ஏன் கவிதைக்கும் நடுவுல இன்னொருத்தி ஏன் வரணும்? இதான் கோவமா? அவங்க டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு பயன்படலாமே தான் அந்த கவிதையை அவங்க கிட்ட படிச்சு காட்டினேன். படிச்சா காட்டுனீங்க? சரி, பாடி காட்டினேன். எனக்கு அது பிடிக்கல. ஏன்? ஏன் ஏன்னு சொல்லணுமா? நான் உங்களை நேசிக்கிறேன். I love you. அதனாலதான் நான் அப்படி பழகவே இல்லையே உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி என் தலையில கல்ல தூக்கி போட்டுறாதீங்க. நானும் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. இல்லையா? நான் தான் காலம் கடத்திட்டேன். என் காதல சொல்ல இல்லைன்னு சொல்ல நீங்க காலம் கடத்திடாதீங்க. இல்லையா? இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கெல்லாம் என் மனசுல இடம் கொடுக்காமலே இருந்தவனா தென்றல் மாதிரி நீங்க வந்து என் வாழ்க்கையில குறுக்கிட்டீங்க. என் உடம்புல புது ரத்தம் ஓட ஆரம்பிச்சது. பரவசம்னு ஒரு வார்த்தை உண்டு தெரியுமா? எக்ஸ்டசி. அந்த வார்த்தையினுடைய முழு அர்த்தத்தையும் உணர்ந்து அனுபவிச்சது உங்க முன்னாலதான், உங்க பிரசன்ஸ்லதான். காதல் டெக்னிக்கெல்லாம் நான் கத்துக்கலைங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வயசுல படிச்சுக்கிட்டே இருந்துட்டேன். 100க்கு 100 வாங்கிக்கிட்டு இப்போ கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபெயில் ஆயிட்டேன். வெறும் சைஃபர். அதுவும் 100க்கு சைஃபர் இல்லைங்க, 1000க்கு சைஃபர். இது பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க மரியாதைக்குரிய ஆசான், குரு, மதிப்புக்குரிய புத்திசாலி, வழிகாட்டி, விவேகமுள்ள ஒரு பெண்மணி. உங்க மனசுல வேற விதமான எண்ணத்தை தூண்ட நான் காரணமா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. I respect you, adore you, but I am not in love with you, கண்மணி. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இனிமே கண்மணின்னு கூப்பிடாதீங்க, டீச்சர்னே கூப்பிடுங்க.